ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு மலையாள படமாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இன்றைக்கி வெளியாகிருக்கிற சர்வம் மாயா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரகிளிங் மியூசிஷியனான படத்துடைய கதாநாயகன். அவர் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்து கடைசி நேரத்தில் கிடைச்ச ஒரு வாய்ப்பு அவருக்கு கடைசியாக தட்டிக்கிட்டு போயிடுது. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. நம்ம எப்படி வீட்டில் நல்லதோ கெட்டதோ ஐயர்களை கூப்பிட்டு வச்சு பூஜை புலஸ்காரங்கள்லாம் பண்ணுறோம், அந்த மாதிரி இவரும் ஒரு ஐயராக வீடு வீடாக போய் பல விசேஷங்கள் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து நடத்துகிறாப்புல. ஒரு கட்டத்தில் ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேயை ஓட்டுறதுக்கு பெரிய பேமெண்ட் தரேங்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக நம்மால் அங்கே போக போக இதுக்கப்புறம் இவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இவருடைய வாழ்க்கையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை அகில் சத்யன் அப்படிங்கிற இயக்குனர் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த படத்துடைய கதை இது வரைக்கும் எங்கேயுமே வராத புதுமையான கதை அப்படின்லாம் கிடையாது. இது ஏற்கனவே உலகளாவிய அளவில் நம்மளே கூட பல வேர்ல்டு மூவிஸ் இதே கதைக்களத்தோட நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி அவுட்லைனை வச்சு நிறைய படங்கள் வெளியாயிருக்கு. ஸோ கதைக்களமாக புதுசு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனாலும் இவங்க எடுத்துக்கிட்ட கதையை எந்த அளவுக்கு ப்ராப்பராக இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பேச்சுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் காமெடியாக, இன்னொரு பக்கம் எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் கலந்து கடைசியாக ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமாவாக இந்த படத்தை இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. எப்பயும் பல விமர்சனங்களில் சொல்கிறது உண்டு தான், காமெடி அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ சீரியஸ் பிஸ்னஸ். அது அவ்வளவு லேஸில் நீங்கள் என்னத்த பேப்பரில் எழுதுனீங்களோ அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் அவ்வளவு அழகாக காமெடியாக கன்வெர்ட் பண்ணிட முடியாது. இந்த படத்தில் நிவின் பாலி ஒரு சிலுவையை வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போவாப்பில், அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஃப்ளைட்டில் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அஜு வர்கீஸ் திடீர்னு வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கதாபாத்திரத்தை பார்த்து டப்புன்னு சொல்லுவாப்புல, எதுக்கு அப்படின்னு ரெண்டு பேர் திருதுன்னு அவரை பார்த்து முழிப்பாங்க. அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு பல காட்சிகள் சும்மா அள்ளி எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. காமெடியாக அட்டகாசமாக தேட்டரை விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு பல காட்சிகள் டைமிங் காமெடி டெலிவரிஸில் தெரிக்க விட்டுருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் 3 பேர். ஒன்று நிவின் பாலி, இன்னொன்று அஜு வர்கீஸ், மூணாவது ரியா அஷுபு. இவங்க 3 பேரும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கனக்கச்சிதமாக எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதில் காமெடி அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோவில் நேச்சுரலாகவே பண்ணியிருக்காங்க. 3 பேரும் அட்டகாசமாக அதை அந்தந்த சீக்வன்ஸை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி பிரேமலு படம் மமிதா பைஜுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சோ, அந்த மாதிரி இந்த படம் ரியா ஷுபுக்கு கண்டிப்பாக ஒரு பேரை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது. இன்னொரு பக்கம் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் போக இன்னமும் ஜனார்தனன், பிரீத்தி முகுந்தன், வினித், அல்ஃபோன்ஸ் புத்திரன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் அங்கங்கே ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து அவங்கவுங்க கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக பண்ணிட்டு போயிருக்காங்க. இது போக இன்னும் ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அவங்கவுங்க என்ன பண்ணணுமோ அதை அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. சரண் வேலாயுதனுடைய சினிமோட்டோகிராஃபியில் விஷுவல்ஸ் ஒன்றும் ஸ்டன்னிங்காக இருக்குது. படமே பயங்கர கலர்ஃபுல்லாகவே இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக ஒரு மலையடிவார ஒரு வயல்வெளி, அங்கே அந்த வரப்பு மேலே கதாநாயகனோட இன்னொரு கதாபாத்திரம் நடந்து வர மாதிரி 2 சீக்வன்ஸ் இருக்குது. ரெண்டுலேயும் வேறு வேறு கதாபாத்திரங்கள் ஹீரோவை நடந்து வருவாங்க. இந்த 2 சீக்வன்ஸுமே எப்பா என்ன பிரமிப்பாக இருக்குல்ல, எங்க என்ன அழகான ஒரு இடம், என்ன மாதிரி ஒரு ஃப்ரேம் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு வைட் ஆங்கிள் ஷாட். அது வேற மாதிரி வந்து சரண் தட்டி தூக்கியிருப்பாப்புல அந்த காட்சி அமைப்பை. அதே மாதிரி நீங்கள் காமெடியாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் கொண்டு வர்றதுங்கிறது வேற, எமோஷனலாகவும் இருக்கணும், ஃபீல் குட்டாகவும் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள் எல்லாத்தையும் ஜஸ்டின் பிரபாகரன் அந்த அளவுக்கு அட்டகாசமாக அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்தந்த காட்சிகளை நிச்சயமாக அவருடைய பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம்தான். இது எல்லாம் போக நாடோடிகள் படத்தில் அந்த ஸ்மோலை எல்லாரும் தப்பிச்சு போகிற அந்த ஒரு காட்சியில் தியேட்டரே வாயை பிளந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரும் எதிர்பார்க்காம ஓடி வர ஒரு கதாபாத்திரம் சைடில் இருக்க ஒரு பைப் எடுத்து பரணியோட காதிலே ஒரு அடி அடிக்கும். தியேட்டரே ஒய்யின்னு ஒரு சத்தம் மட்டும்தான் வரும். அது யாருமே அப்படி ஒரு அடி அந்த கதாபாத்திரத்துக்கு விழுகும்னு அந்த மொமெண்ட் வரைக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதனாலேயே ஒரு மிரட்சியான காட்சியாக அந்த ஒரு சீக்வன்ஸ் டப்புன்னு நம்மளை கடந்து போகும். அந்த மாதிரியே எங்கே ஏதுன்னே சொல்ல மாட்டேன், இந்த படத்தில் ஏன் பைப் எடுத்து அடிக்கிறது இல்லை. இது வேற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று. இந்த படத்தில் ஒரு காட்சி இருக்குது, தியேட்டரில் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம டக்குன்னு ஒரு ஜெர்க்கை கொடுத்துரும் ஒரு சீன். அது அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு சவுண்ட் டிசைனிங் டீம் அட்டகாசமாக அந்த சீக்வன்ஸை சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த படத்தில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், இந்த படமே 2.5 மணி நேரத்துக்குள்ளே தான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தும் இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்களத்துக்கு 2 மணி நேரம் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் ஒரு கரெக்டான ரன்னிங் டைம். அதுக்கு மேலே டியூரேஷன் போகுது அப்படிங்கும்போது நிச்சயமாக இவங்க கொஞ்சம் நீட்டி மூலிகை தாங்க செஞ்சுருக்காங்க ஒரு சில இடங்கள்லங்கிறது நமக்கு தெரியுது. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர ஒரு பக்கம் அது ரொமான்டிக்னு சொல்ல முடியாது, எமோஷனல்னு சொல்ல முடியாது, ஃபீல் குட்னு சொல்ல முடியாது, சூப்பராக எடுத்துகிட்டு போய் முக்கியமாக இந்த கதையை எப்படி இவங்க கன்க்ளூட் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்கு இருந்தது. அதையும் ரொம்ப ப்ராப்பராக கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பல விஷயங்களை நீட்டி மூழ்கி வளவலா குலவலான்னு சித்தரிச்சுட்டு போயிட்டாங்க. அதை கொஞ்சம் கிறிஸ்பாக இவங்க பண்ணியிருக்கலாம். ஒரு கிரியேட்டராக, ஒரு டைரக்டராக தான் கன்சீவ் பண்ண அத்தனை ஷார்ட்ஸுமே நல்லா தான் இருக்குது, படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான்
இருக்கணும்னு ஒரு டேரக்டர் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். இருந்தாலும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிச்சயமாக ஒரு மினிமம் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் அந்த படத்தில் அங்கங்கே எதையாவது கத்திரி போட்டிருக்கலாம். இவங்க காமெடியாக எமோஷனலாக தான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்களே நினச்சிட்டாங்க. நிச்சயமாக ஒரு 15 நிமிஷம் கத்திரி போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் கிறிஸ்பாக இப்போ கொடுக்கறத விட இன்னும் பெட்டரான இம்பாக்ட் கொடுத்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இன்னொரு பக்கம் பிரீத்தி முகுந்தனுடைய அந்த கதாபாத்திரம் அது பெயரளவில் உள்ள வருது. இத்தனைக்கும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப்பும் அந்த கதாபாத்திரத்துக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ பெயரளவில் கூட நிற்கிற மாதிரி சும்மா அப்படியே முடிச்சு விட்டாங்க அந்த கதாபாத்திரத்தை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்க நினச்சிருந்தா நல்லாவே பண்ணியிருக்கலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பேசிக்காக ஒரு ஹாரர் காமெடி படம் தான். பட் இந்த காமெடி அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அது சப்ஜெக்டிவ் தான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற எந்த நியதியும் கிடையாது. எனக்கு இந்த படம் டெஃபினட்டாக தியேட்டரில் பார்த்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நல்ல ஃபீல் குட் ஸ்லோ ட்ராமாஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு தடவை தியேட்டரில் ட்ரை பண்ணலாம். அல்கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இப்போ அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.